எல்லாருக்கும் வணக்கங்க. ஃபுட்டை பொறுத்தளவு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கீரைகள் கேட்டிருந்தாங்க. கீரைகள் எது வேணாலும் கொடுக்கலாங்க. ஒண்ணும் தப்பு கிடையாது. காம்பு கீம்பு அது வாய்க்குள்ள அந்த பல்லுல போய் இடுக்குல போய் சொருகாம மட்டும் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். காம்பெல்லாம் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா, அது நல்லா குக்கரில் போட்டிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். கையிலேயே ஒரு டைம் அப்படி பிசைஞ்சு கூட வச்சு விட்றலாம். அந்த அந்த ஜூஸ் வந்து அதுகளுக்கு அப்படியே போணுச்சுனாலே போதும். அந்த சாறு அதுகளுக்கு கிடைச்சாலே போதும். வேறு ஒன்றுமே இருக்காது. முருங்கைக்கீரை ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரை உங்களுக்கு இந்த சிறுகீரை இதெல்லாம் ரொம்ப நல்லது. யூஸ் பண்ணிக்கோங்க. பூசணிக்காய், மஞ்சள் பூசணி ரொம்ப நல்லதுங்க. வெள்ளை பூசணி நான் சொல்லலை, அது நீர்ச்சத்து அதிகம் உள்ளது. நீங்கள் மஞ்சள் பூசணி யூஸ் பண்ணிக்கிறலாம். விதை பார்த்தீங்கன்னா விதையை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு அரை ஸ்பூன் இந்த மாதிரி வேணால் கொடுக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு 1/4 ஸ்பூனு வீக்லி ஒன்ஸு அல்லது வீக்லி ஒரு 3 டேஸ் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். விதை வந்து முழுசாக நம்ம கொடுத்துடக்கூடாது. ஏன்னா டைஜஷன் ஆகாது. அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த விதை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஓடு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த ஓடை வேணால் ரிமூவ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு அதை கூட நீங்கள் அரை ஸ்பூன் அந்த மாதிரி கொடுக்கலாம். நல்ல இம்யூனிட்டி அதெல்லாம். அதாவது சக்கரை பூசணி சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணி சொல்லுவாங்க. அது சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீட்ரூட்டு நிறைய சொல்லியிருக்கேன். தயிரை விட மோர் பெட்ரு. மோர் நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. தயிரை மிக்சியில் போட்டு அடிச்சிங்கனாலே மோர் அவ்வளோதான். அதை அடித்து நல்லா தண்ணியாக வச்சு விடுங்க, ரொம்ப நல்லது. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து அரைச்சது சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து நீங்கள் இந்த கெமிக்கல் போடுறதுக்கு போட வேண்டாம். நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் அரைச்சி தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் உங்களுக்கு அது சிரமமாக இருந்தால் நீங்கள் போடவே வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட்டு தான் அது போட்டுமே. அதனாலே அது ப்ராப்ளம் வராமல் இருந்தால் சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய கெமிக்கல் மஞ்சேர்னு போட்டு அதுக்கு சாப்பாடாக்கி போடணும்னு அவசியமே கிடையாது. மைல்டாக இருந்தால் போதும். நான் ஆரம்பத்தில் போட்டிருக்கேன், எனக்கு தெரியாது. அதனால் நான் போட்டேன். அதுக்கப்புறம் மேம்லாம் சொன்னதுக்கப்புறம் மஞ்சள் அதிகமாக சேர்த்திங்கனாலும் அதுங்களுக்கு இந்த எலும்புலாம் தேய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான மஞ்சள் அதுங்களுக்கு சேரும்போது. அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. விரலி மஞ்சள் அதை அரைச்சி வச்சு அரை ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மைல்டாக போட்டுக்கோங்க. சிக்கன் வந்து நம்ம நிறைய வெளியில் போட்டு அலசி கீழே ஊற்றுறதுக்கு எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஆனால் உள்ளே அது எடுத்துக்கிறதுக்கு கம்மியான அளவு இருந்தால் போதும். அதை ஒன்று பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கங்க. பெரும்பாலும் வீட்டில் வளர்க்குற டாக்ஸ் தான் ஸ்கின் டிசீஸ்லேயே அதிகமாக வருது. நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் அதுதான். நீங்கள் ஸ்கின் டிசீஸ்னாலே முதல்ல ஃப்ளோர் கிளீனர் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எது இந்த லைசால், எப்படியா இருந்தாலும் லைசால் இதெல்லாம் போட தான் செய்வோம். இன்னும் நிறைய இருக்குது அந்த இதெல்லாம். அதனால் நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம். எங்கள் வீட்லேயும் அதை நான் செல்டருக்குலாம் நான் அதை யூஸ் பண்ணது கிடையாது. வீட்டில் அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருப்பேன். செல்டரில் வந்து உப்பு, லெமனு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் ஷாம்பு நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஷாம்பு நல்லாயிருக்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிளானது ஷாம்பு யூஸ் பண்ணிக்கிறலாம். கிளினிக் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. லெமனு, ஆப்ப சோடா, நம்ம உப்பு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ன்னு சொல்லியிருக்கேன். பெரும்பாலும் வீட்டில் உள்ள டாக்ஸ் தான் எனக்கு ஸ்கின் டிசீஸ்க்கே அதிகமாக வர்றது வந்து வீட்டில் உள்ள டாக்ஸ் தான். அதனால் பூச்சி மாத்திரை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. குட்டி எடுத்துகிட்டு வந்த உடனே முதல்ல நம்ம பூச்சி மாத்திரை தாங்க மெயினாக கொடுக்கணும். பூச்சி மாத்திரை, வேக்சினு 3 மந்த்ஸுக்கு ஒரு டைம் பூச்சி மாத்திரை, வருஷத்துக்கு ஒரு டைம் வேக்சினு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். குட்டிங்க ஆரோக்கியமாக 15 இயர்ஸ் நம்ம கூட இருப்பாங்க. தேங்க்யூ.